டெஸ்ட் 6 10th ஜியோகிராஃபி ஃபுல்லாகவே டெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்போம். அதுக்கான ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இன்னும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணலன்னா டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். இந்தியாவில் உள்ள மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவள்ளி மலைத்தொடர். புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1973. புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போனா 1973. பக்ரா நங்கல் திட்டத்தால் பயன்பெறும் மாநிலங்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரகாண்ட். இதில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியானது பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். ஆப்ஷன் ஏ, இதுதான் சரியானது. பக்ரா நங்கல் திட்டத்தால் பயன்பெறும் மாநிலங்களில் சரியானது எதுனா பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். இந்தியாவில் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு 1919. பிரம்மபுத்திரா ஆற்றின் முக்கிய துணை ஆறுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. திஸ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ. இதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் அனைத்துமே சரிதான். தீபகற்ப ஆறுகளில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. நர்மதை, தபதி, காவேரி, கிருஷ்ணா. இதில் எது சரியானதுன்னா 1, 2 தான் சரி. நர்மதை, தபதி. தீபகற்ப ஆறுகளில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் சரியானது எதுனா நர்மதை, தபதி. ஆப்ஷன் ஏ, 1, 2 மட்டும் தான் சரி. அயன மண்டல வறண்ட காடுகளில் காணப்படும் மழைப்பொழிவின் அளவு 5 சென்டிமீட்டர் முதல் 100 சென்டிமீட்டர் வரை. உலக அளவில் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு கியூபா. உலக அளவில் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எதுனா கியூபா. இந்தியாவில் அதிகம் பயிரிடப்படும் காபி வகை அராபிகா. தீபகற்ப ஆறுகளில் இரண்டாவது பெரிய நதி கிருஷ்ணா. கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு எது உதவுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. மாஞ்சாரல். இந்தியாவில் ஆண்டுக்கு 200 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பொழியும் பகுதிகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் தவறானது எதுனா பஞ்சாப், ஹரியானா. இந்தியாவில் ஆண்டுக்கு 200 சென்டிமீட்டர் மழை பொழியும் பகுதிகளில் தவறானது எதுனா பஞ்சாப், ஹரியானா. உலக காபி உற்பத்தியில் இந்தியாவின் இடம் 7ஆம் இடம். தீபகற்ப இந்தியாவில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் 3 ஆறுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. நர்மதை, தபதி, மாஹி. தீபகற்ப இந்தியாவில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் 3 ஆறுகள் எவைனா நர்மதை, தபதி, மாஹி. சணல் பயிரிடுவதிலும் உற்பத்தியிலும் முதலிடம் வகிக்கும் மாநிலம் மேற்கு வங்காளம். இந்தியாவில் அதிகப்படியான எருமைகளை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். எத்தனை சதவீதம்னு கேட்டாங்கன்னா 28.2%. இந்தியா குறுகிய எல்லையாக 106 கிலோமீட்டர் நில எல்லையை எதனுடன் பகிர்ந்து கொள்கிறது? ஆப்கானிஸ்தானுடன். இந்தியா குறுகிய எல்லையாக 106 கிலோமீட்டர் நில எல்லையை எதனுடன் பகிர்ந்து கொள்கிறதுனா ஆப்கானிஸ்தானுடன். சட்லெஜ், பியாஸ் மற்றும் ராவி ஆறுகளினால் ஏற்படும் படிவுகளால் ஆன சமவெளி பஞ்சாப், ஹரியானா சமவெளி. கிழக்கு இமயமலை காடுகள் பொதுவாக எத்தனை சென்டிமீட்டர் மழையளவு பெறுகிறது? 200 சென்டிமீட்டர் அதிகம். கிழக்கு இமயமலை காடுகள் பொதுவாக எத்தனை சென்டிமீட்டர் மழையளவு பெறுகிறதுனா 200 சென்டிமீட்டர் அதிகம். ஐநா சபையின் உயிரியல் பன்மை மரபு என்ற கருத்தரங்கில் நாடுகள் தத்தமது உயிரியல் வளங்களை பயன்படுத்தும் இறையாண்மை எப்போது அங்கீகரிக்கப்பட்டது? 1992. மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் எப்பயிரின் முதன்மையான உற்பத்தியாளர்களாகும்? சோளம்,
மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் எதில் முதன்மையான உற்பத்தியாளர்கள்னு கேட்டிருக்காங்க. சோளம். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று நார்வெஸ்ட் மற்றும் கால்பைசாகி. இல்லை ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் வந்து சி. புதுப்பிக்கக்கூடிய வளங்களுக்கான எடுத்துக்காட்டுகளில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. நிலக்கரி, பெட்ரோலியம், அலைசக்தி, இயற்கை வாயு. இல்லை பொருந்தாது எதுனா அலைசக்தி. சி தான் சரி. இரும்பு தாதுக்களில் அதிகமாக காணப்படுவது இரும்பு ஆக்சைடு. இரும்பு தாது உற்பத்தியில் இரண்டாவது இடத்தில் உள்ள மாநிலம் ஒடிசா. இந்தியாவில் அதிக அளவில் நிலக்கரியை உற்பத்தி செய்யும் மாநிலம் ஜார்க்கண்ட். இந்தியாவில் அதிக அளவில் நிலக்கரியை உற்பத்தி செய்யும் மாநிலம் எதுனா ஜார்க்கண்ட். இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் மும்பை ஹை. அண்மையில் இயற்கை எரிவாயு வளங்கள் கண்டறியப்பட்ட இடங்கள் கிருஷ்ணா, கோதாவரி. தேசிய அனல் மின் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1975. தேசிய அனல் மின் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பனா 1975. இந்தியாவில் முதல் நீர்மின் நிலையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1897. இந்தியாவில் அணுமின் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1940. இந்தியாவில் அணுமின் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பனா 1940. உலகிலேயே ஒரு பகுதியில் அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணையான முப்பந்தல் பெருங்குடி பகுதி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கன்னியாகுமரி மாவட்டம். உலகிலேயே ஒரே பகுதியில் அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணையான முப்பந்தல் பெருங்குடி பகுதி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னா கன்னியாகுமரி மாவட்டம். காற்றாலை திறன் உற்பத்தியை திறன் அடிப்படையில் இறங்கு வரிசைப்படுத்துங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியானது எதுனா சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி, இந்தியா, ஸ்பெயின். இதுதான் சரியானது. தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படுவது சணல். தேசிய செய்தித்தாள் மற்றும் காகித ஆலைகள் நிறுவனம் அமைந்துள்ள நேபா நகர் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மத்திய பிரதேசம். தேசிய செய்தித்தாள் மற்றும் காகித ஆலை நிறுவனம் எங்கே அமைந்துள்ளதுன்னா நேபா நகர். எந்த மாநிலம்னு கேட்டாங்கன்னா மத்திய பிரதேசம். இந்திய மக்களியல் வரலாற்றில் பெரும் மக்களியல் பிளவு ஆண்டு என அழைக்கப்படும் ஆண்டு 1901 முதல் 1921. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1995. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு எப்பனா 1995. இந்தியாவில் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு 1925. இந்தியாவில் உள்ள பெரிய துறைமுகங்களின் எண்ணிக்கை 13. இந்தியாவில் தங்க நாற்கரச்சாலையின் நீளம் 5846 கிலோமீட்டர். மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட ஆண்டு 1956. மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட ஆண்டு எப்பனா 1956. கீழ்கண்டவற்றில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு பெரியார் ஆறு. தமிழ்நாட்டு வேளாண் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1985 ஏப்ரல். தமிழ்நாட்டு வேளாண் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பனா 1985 ஏப்ரல் மாதம். தமிழகத்தில் சித்திரை பட்டம் என அழைக்கப்படும் வேளாண் பருவம் சொர்ணவாரி. இந்திய நீர்ப்பாசனத்துறையின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆர்தர் கார்டன். முல்லை பெரியார் அணையை கட்டியவர் ஜான் பென்னிகுயிக். இரும்புத்தாது படிவுகள் காணப்படும் கல்வராயன் மலை
எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கள்ளக்குறிச்சி. வாக்கியம் 1. 2200 மீட்டருக்கு மேல் உள்ள இமயமலைகளின் உயரமான பகுதிகளில் அல்பைன் காடுகள் காணப்படுகின்றன. வாக்கியம் 1 தவறு. 2200 மீட்டர் வராது, 2400 மீட்டர் வரணும். 2400 மீட்டருக்கு மேல் உள்ள இமயமலைகளின் உயரமான பகுதிகளில் அல்பைன் காடுகள் காணப்படுகின்றன. இதுதான் சரியானது. இதில் 2200 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. வாக்கியம் 1 தவறு. வாக்கியம் 2. ஓக், சில்வர், பிர், பைன் மற்றும் ஜூனிப்பர் போன்ற மர வகைகள் அல்பைன் காடுகளில் காணப்படுகின்றன. 2 சரி. 1 தவறு, 2 சரி. ஆப்ஷன் பி இதுதான் சரியானது. வாக்கியம் 1 தவறு, 2 சரி. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய மலைகளை பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க, மலைகள் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர், ஆனைமலை, திண்டுக்கல், கொடைக்கானல், ஈரோடு, சென்னிமலை, நாமக்கல், கொல்லிமலை. கோயம்புத்தூர், ஆனைமலை, திண்டுக்கல், கொடைக்கானல், ஈரோடு, சென்னிமலை, நாமக்கல், கொல்லிமலை. இல்லை ஆப்ஷன் ஏ த ஆன்சர். அடுத்ததும் பொறுத்துக. சிகரங்களின் பெயர்கள் கொடுத்து உயரங்கள் கேட்டிருக்காங்க. காட்வின் ஆஸ்டின் 8611 மீட்டர். மக்காலு 8481 மீட்டர். தௌலகிரி 8172 மீட்டர். காமெட் 7756 மீட்டர். இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. காட்வின் ஆஸ்டின் 8611 மீட்டர். மக்காலு 8481 மீட்டர். தௌலகிரி 8172 மீட்டர். காமெட் 7756 மீட்டர்.